உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஐயா, நான் பிச்சைக்கார வேஷம் தான் போடுதேன், நிஜமான பிச்சைக்காரன் இல்ல. நான் பிச்சை எடுத்து சோறுதுங்கிறதுக்கு கோர்ட்ல போய் சரண்டர் ஆயிடுவேன். சரண்டர் ஆயிட வேண்டியதானே? சரண்டர் ஆயிடுவேன். ஜெயில வயிறார சோத்த தின்னுட்டு நிம்மதியா உறங்குவேன். என்ன கூட நீங்களும் துணைக்கு வந்து உட்காரணும். ஐயோ, அவனும் இதையே பேசிக்கிட்டு நீ வர வர உனக்கு வாய் துடுக்க கூடி போயிடுச்சு. இப்ப நீ வீட்டு வாசல்ல தானே நிக்க. வரேன் போன வெயில நான் வரேன். 6 கண்ணிலையும் படாம இருநீங்க. நிம்மதியா வாக்கிங் கூட போக முடியலையே. பாத்தியத்த யாருக்கிட்டயோ போன போட்டு பேசுதான். அநேகமா இந்த வீட்டை வேவ பார்த்து தகவல் சொல்லுதான்னு நினைக்கேன். ஏடி, அவன் மொழிய பாத்தியா? அவன் கண்ணுல கொள்ளிய வைக்க. இவன் நிச்சயமா கடத்தல்காரனே தான். இங்க பாருத்த, நம்ம பக்கத்துல போயிடவே கூடாது. இங்க இருந்தேதான் நோட்டம் பார்க்கணும். சரிடி. என்னது இது? இவளுக்கு என்னமோ மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன மாதிரி பார்த்துட்டு இருக்காளுவ. ஏட்டி, என்னடி அவனு பையனமா ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கிய? பெரியாத்தா, சத்த போடாம இருக்க மாட்டியா? பேசாம இரு. கொலகார பையன் ஒருத்த சிக்கி இருக்கா. கொலகார பயலா? அவனை பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே. பார்த்தா எப்படி தெரியும்? பட்டாத்தன்னு தெரியும். என்னை கடத்திட்டு போய் கழுத்தறுத்து போட பார்த்த கூட்டத்துல ஒருத்தந்தே அவ. இவனா? இவனேதான். இவன் அந்த கூட்டத்துல பார்த்த ஞாபகம் இருக்கு. இப்ப பிச்சைக்கார வேஷம் போட்டு வந்திருக்கான். அவன் என்னத்துக்கடி மறுபடியும் இங்க வரணும்? காரணம் இல்லாமையா வருவா? ஏதோ திட்டத்தோட தான் வந்திருக்கான். நாசமத்து போறவன் மறுபடியும் எதுக்கு வந்தான்? அதான் பேசின படத்தை செட்டில் பண்ணியாச்சே. இவன் மாட்டினா நானும் இல்ல மாட்டுவேன். ஷோ, முத்து பாண்டிக்கு தெரிஞ்சா 2 துண்டா என்ன வெட்டி போட்டுருவானே. நீங்க இருங்க, நான் போய் என்ன ஏதுன்னு கேட்டு விசாரிச்சுட்டு வரேன். உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா? அவர் ரவுடி பைய கொலகாரன். கையில கத்தி கித்தி வச்சிருப்பான். பக்கத்துல போனா ஒரே இழுக்கு. 2 துண்டாயிடுவேன். உசுர் மேல உனக்கு ஆசை இல்லையா? இங்கே இரு. மதனி, ஆம்பளை ஆளுகளே ஜாக்கிரதையா தான் போவாங்க. நீ பாட்டுக்கு எனக்கு என்னன்னு அவனை பாத்துக்கிட்டு போகுத, வெட்டி போட்டுற போறான். ஏய், எல்லாம் தெரிஞ்சவன் தாண்டி. நான் என்னன்னு போய் பாக்குதேன். தெரிஞ்சவனா? உனக்கு எப்படி அவனை தெரியும்? அப்ப நீ அவனை என்ன கூட்டு கலவாங்களா? ஏய், தெரிஞ்சவன்னு நான் சொல்லல. அது நான் தெளிஞ்சவன்னு சொன்னேன். அது எல்லாம் தெளிஞ்சுதானே நான் இங்க வந்து நிக்க. அவன்கிட்ட எப்படி பேசணும், அவனை எப்படி சமாளிக்கணும்னு எல்லா நெளிவு சொல்லிவும் எனக்கு தெரியும். நான் போய் பேசுதேன். உனக்கு என்னடா? அது எப்படி? நானே போக யோசனை பண்ணிட்டு இருந்தேன். நீ எப்படி தைரியமா போவ? ஏலே, உன்னை விட எனக்கு தைரியம் ஜாஸ்தி. பாண்டியம்மா பாதி ஆம்பளை, அதான் போகுதேன். பாதி ஆம்பளையா இல்ல பாதி கிரிமினலா? ஏலே, ஒத்த ஓட்டு என்ன என்ன நாக்கு நீளுது. எனக்கு ஆரம்பத்துல இருந்தே உன் மேலதான் சந்தேகமா இருக்கு. மைனிய ஆள் வச்சு கடத்தினது நீயாதான் இருக்குமோன்னு எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. ஆமா, இவெல்லாம் ஒரு ஆளு. இவ்வளவு நான் ஆளை வச்சு வேற கொடுத்துடுமா? இலே இலே, வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. இல்ல முட்டப்பையில. சரி, இப்ப நீ போ. இதுல எந்த அளவுக்கு சம்பந்தம் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். எப்படி இல்ல தெரிஞ்சுக்குவ? உன்கிட்ட அவன் பணிவா பாசமா பேசினான்னு வெய்யே, நிச்சயம் கடத்த ஆள் வச்சது நீதான்.
அவனை வேலைக்கு வச்சது நீதான்னு நான் தெரிஞ்சுப்பேன். அப்படி இல்லைன்னா அவனே உன்னை குத்துனான்னு வெய்யி, உனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சந்தோஷமா நீ சாவறத நான் வேடிக்கை பார்க்கறேன். போ அத்தை போ, சும்மா போ, எங்களுக்கும் என்டர்டைன்மெண்டா இருக்கும்ல. படுபாவி, ஏண்டா சொந்த அத்தையே ஆளை வச்சு கொல்ல பாக்குதியா? நான் எதுக்கு ஏன் உசுறு பணைய வைக்கணும்? வேணும்னா நீங்க எல்லாரும் போய் சாவுங்களேன். ஆளை விடுங்க, விலகு விலகு. ஆ, யாரோ இப்பதான் பாதி ஆம்பளை பெருமை பித்துனாங்க. இப்ப 2 பொம்பளை பின்னாடி போய் ஓடி ஒளிஞ்சிருக்காவ. அம்மா மைனி, எம்புட்டு நேரம் அவனை இப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்க போறோம்? பேசாம நான் போய் அவனை அடிச்சு உள்ள இழுத்துட்டு வரேன். எல்லாருமா சேர்ந்து அவனை கட்டி போட்டு ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணிடலாம். கிளை நீ இருல, நீ எல்லாம் போக வேண்டாம். என் அண்ணன் வருது, எல்லாம் அது பாத்துக்கோ. நீ பேசாம இங்கேயே இரு. மா, உங்க அண்ணனா இல்ல இவங்க அண்ணனா? கிளை என் அண்ணன் தால அருவாளோட வந்துகிட்டு இருக்கு. மா, மாமாவோட வயசு என்ன, இருக்கிற இருப்பு என்ன? இளந்தாரி மாதிரி அவர் என்ன இங்க வந்து மல்லு கட்ட போறாராமா? கிளை சும்மா நிறுத்தல. எங்க அண்ணனுக்கு வயசானா என்ன, பனைமரமா ஏறி உழைச்சு முறுக்கு மாதிரியான உடம்புல என்ன முடிதான் நிறைச்சிருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள எலும்பு இல்லல, இரும்பு. அத்தை, யூ வெரி வெரி கரெக்ட் அத்தை. ஏய், எவனோ ஒரு வேலை கட்டவன் வந்து நிக்கான். இப்படி ஆணைய வேடிக்கை பாக்குற மாதிரி நின்னா என்ன அர்த்தம்? இந்த வீட்ல யாரும் இல்ல, பிச்சை எல்லாம் போட முடியாதுன்னு அவன்கிட்ட சொல்லி அனுப்பி விடுவீல? என்னமோ வடன்னு பேசிக்கிட்டேன். போனா போயிருவானா? அவன் நோட்டம் பார்க்க வந்தவன் என்னைய பார்த்துட்டான். நிச்சயம் அவன் இங்க இருந்து போக மாட்டான். அப்பா வருது பெரியாத்தா, அருவாளோட வருது. இன்னைக்கு இவன் தலை துண்டாகுமா கை கால துண்டாகுமான்னு பாக்கணும். நீ பேசாம கொஞ்சம் வேடிக்கை மட்டும் பாரு. அத்தே, முட்டா பயலுக கிட்ட வேலையை கொடுத்து நான் தான் மாட்டிக்கிட்டனோ. வந்த 4 பேர்ல இந்த பக்கி எதுன்னே தெரியலையே. இவளுக்கு முன்னாடி பேசினாலும் குத்தமாயிரும். ஆண்டவா, எப்படியாவது என்ன மட்டும் காப்பாத்திரு சாமி. ஆத்து, இந்த கிறுக்கு பையன் இப்ப எதுக்கு இங்க வந்தான்? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.